சொல்லுவோம். இன்னைக்கு வடிவேல் பத்தி பேசுவோம். கிருஷ்ணராஜ் மாப்பு வச்சுட்டான் ஆப்பு கோவாலு. ஸோ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சதை சொன்னீங்கன்னா, அதே மாதிரி அவரோட பேர் என்ன? சந்திரமுகி படத்துல வடிவேலு அவர்களுடைய பெயர் என்ன? முருகேசன். கரெக்ட். நம்ம ஓடுதான் ஆடுதான், திடீர் திடீர்னு உருளுதான். சந்திரமுகி படத்துல வாசு அவர்கள் டைரக்டர். அவர் வடிவேலு அவர்கள்ட்ட இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லிட்டு, இந்த வடிவேலு கேரக்டருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்டதுமே டக்குன்னு அவர் சொன்ன பேர் முருகேசன். இந்த முருகேசன் அப்படின்றவர் வடிவேலு அவர்களுடைய நீண்ட கால நெருங்கிய நண்பர். அவருடைய பேரை டக்குன்னு முருகேசன் வைங்க அப்படின்னு சொல்றது அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான், பக்கத்து பக்கத்து வீடு வேற, ரெண்டு பேர் சேர்ந்து அந்த சின்ன வயசுக்கே உண்டான குறும்புகள் அத்தனையும் சேர்ந்து பண்ணியிருக்கிறது. ஒரு தடவை இந்த முருகேசன் அவருக்கு இந்த புதுசா ஆபீஸ் கட்டும்போது அவர் சொல்லியிருக்கார், ரொம்ப சிரிச்சுட்டு சொல்லியிருக்காரு, இவ்வளவு பார்த்து பார்த்து ஆபீஸ் கட்டிட்டு நீ நடிக்க போயிடுவ, நான் தான் இது எல்லாத்தையும் இருந்து அனுபவிக்க போறேன். அப்போ வடிவேலு சிரிச்சுட்டே சொன்ன ஒரு பதில் அப்படி அனுபவிக்கிறதுக்காவது உடம்ப பத்திரமா பார்த்துக்கடா அப்படின்னு சொன்ன பதில். ஏதோ உடம்பு முடியாம போகுது, டாக்டர்ஸ்லாம் கொஞ்சம் சீரியஸ்னு சொல்றாங்க. இவர் பார்த்துட்டு முருகேசா முருகேசான்னு கூப்பிடுறாரு. ஒன்றும் பதில் இல்லை. காது கிட்ட போய், உன்னை எப்படியாவது இங்கே ஏதாவது சரியா வரலன்னா அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போயாவது உன்னை காப்பாத்திடுவேன் அப்படின்னு வடிவேலு சொன்ன உடனே, அது வேற மயக்கமா இருந்தாலும் டக்குன்னு எந்திரிச்சிட்டாராம். காலையில் இது நடந்திருக்கு, சாயந்தரம் பார்த்தா வாக்கிங்க்கு கூட வந்திருக்குது. அப்போதான் வடிவேலு சிரிச்சுட்டே, ஏடா அமெரிக்காவுக்கு போறோன்னு எந்திரிச்சிட்டியே அப்படின்னு. என் காசுல என்னைக்கிடா நான் அமெரிக்காவுக்கு போறேன், நீ போறப்ப உன் காசுல கூட பார்த்துக்கிட்டாதான், அதான் டக்குன்னு எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதா பதிவிடுகிற இந்த ஒரு முருகேஷ் அப்படின்ற கேரக்டர் இருக்குல்ல, நீங்க சந்திரமுகி படத்துல இவ்வளவு காட்சிகளை சொன்னீங்க. அதுல அந்த ஃபர்ஸ்ட் இந்த வெடி போடுகிற காட்சி ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அவர் ரஜினி சார் இறங்கும் பொழுது வெடி போட்டு வெடிச்சு குதிச்சு வடிவேலு ஒரு பெரிய ஆட்டம்லாம் போடுவார். அந்த காட்சிக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த முருகேசன் இறந்துட்டார்ன்ற செய்தி வருது. மொத்த சந்திரமுகி டீமும்
இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்ன்னு தெரியும். அதனால் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம போனோம்னா இது எல்லாமே பாதிக்கப்படும். எல்லாம் கிட்ட நெருங்கி வந்து நின்னாச்சு, இல்லைன்னா இந்த காட்சி எடுக்கிறதுக்கு திரும்ப வரணும் அப்படின்றதுனால இருந்து அதை நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த காட்சியை பார்க்கும்போது நாம எல்லாம் சிரிச்சிருப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி அந்த காட்சியில் நடித்த ஒரு மனிதருக்கு அவருடைய நண்பருடைய அந்த இறப்பு செய்தி அதை கேட்டு அந்த வலியோட நடிச்சது. ஆனா நாம சிரிச்சிட்டு வந்திருப்போம். இவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படின்றாரு வடிவேல் என்ற மனிதர். இந்த ஒரு நிகழ்வை சொல்லும் பொழுது இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்றார். இன்னைக்கு நான் வடிவேலு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன அவருடைய வாழ்க்கையில உண்மையா நடந்த விஷயங்கள்லாம் நான் சொல்றேன். நான் இதை சொல்ல சொல்ல நீங்க அந்த பக்கமா எந்த படங்கள்ல இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா அவர் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எந்த தலைவர்களையும் குறை சொல்லி நகைச்சுவை இருக்கக்கூடாது. எந்த தலைவர்களையும் குறை சொல்லி நகைச்சுவை இருக்கக்கூடாது. மற்றவர்களை கேலி செய்து நகைச்சுவை இருக்கக்கூடாது. இது ரெண்டும் இல்லாத நகைச்சுவை. அந்த நகைச்சுவையை எங்கிருந்து எடுக்கிறீங்க? உங்க நகைச்சுவை வித்தியாசமா இருக்கே அப்படின்னு கேட்டப்ப யதார்த்தமா நடக்கிறதுல இருந்து தான் எடுக்கிறேன். தாய்க்குலமே தாய்க்குலமே அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துல நடிக்கிறதுக்கு நேபாளுக்கு ஃப்ளைட்ல போய் இறங்கியிருக்காங்க. ஆச்சரியத்திலையும் ஆச்சரியமா அங்க ஏர்போர்ட்ல இவரை பிடிச்சி உள்ள உட்கார வச்சு, நீ விடுதலை புலியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் நெசப்புலியே பார்த்ததில்ல, என்ன போய் விடுதலை புலியான்னு கேட்குறீங்க அப்படின்னு எவ்வளவோ சொன்னாலும் அவன் கேட்கல. இவரை நிற்க சொல்லி உட்கார சொல்லி ட்ரெஸ்ஸை கழட்டி, இப்போ ஏதோ ஒரு படத்தோட காட்சி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இவரை பேச சொல்லி முன்ன பின்ன நடக்க சொல்லி, ஏன்னா டெரரிஸ்ட் மாதிரி இருக்காருன்னு அவனுக்கு நினைச்சிருக்காங்க. இவ்வளவும் நடந்துட்டு இருக்கும்போது அந்த செக்கிங் ஏரியாவில் ஆந்திராவை சேர்ந்த ஒரு மனிதர் வந்திருக்கார். அவர் பார்த்து, நீங்கள் பிரேமிடு, அதாவது காதலனுடைய தெலுங்கு பதிப்பில் அதனுடைய பேர் பிரேமிடு. ஸோ அதில் நடித்த நடிகர் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி, அவர் இவங்கள்ட்ட அவர் ஒரு பெரிய ஆக்டர், நீங்கள் அவரை இப்படி சஸ்பீசியஸாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லி, அதுக்கு பிரேமிகுடுவா, சரி பிரேமிகுடு, அதில் அதுக்கப்புறம் தான் இவர் வெளியில் வந்திருக்கார். ஆனால் அந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் நடந்திருக்கு. 1.25 மணி நேரம் இவரை போட்டு புரட்டி எடுத்திருக்காங்க. அவர் சொல்றது அந்த இன்னர்ஸை மட்டும்தான் கழட்டில், மீதி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி என்னை உட்கார வச்சு நிற்க வச்சு முன்ன பின்ன நடக்க வச்சு, அந்த அந்த காட்சி, அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் போகிறது வர்றது அதையெல்லாம் பார்த்து அப்படி தோணுனதுலேருந்து ஒரு காட்சி தான் இப்போ நீங்கள் இங்கே டைப் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு தெரியும் அது எந்த காட்சி.
அதே மாதிரி இவங்களுக்கு சின்ன வயசில் ஒரு நண்பர் இருந்திருக்காரு. நண்பர் சொல்லக்கூடாது, சின்ன வயசில் ஒரு ஃப்ரெண்டு சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ இவங்கெல்லாம் ஆற்றுல குளிக்க போய் வைகை ஆற்றுல குளித்து அந்த மாதிரியான ஆட்கள் இவங்க. ஸோ ஆற்றுல குளிக்க போகும்போது அந்த பையன்கிட்ட, அவர் ஐயர் வீட்டு பையன், ஸோ இவர் கேட்டிருக்காரு, நீ குளிக்க வரலையா அப்படின்னு. நான் இப்போ தான் ஆற்றுல குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு. சரி, இவருக்கு ஆற்றுல தான் குளிச்சிருக்கான் போல இருக்குன்னு இவர் நினச்சிக்கிட்டு போய் குளிச்சுட்டு திரும்ப அதே மாதிரி 2வது நாளோ 3வது நாளோ வரும்போது அவரை ஆற்றுல பிடிச்சி தள்ளி விட்டா அப்புறம் தான் தெரியுது நீச்சல் அடிக்க தெரிலன்னு. அதுக்கப்புறம் பிடிச்சி இழுத்து, நேற்று ஆற்றுல குளிச்சுட்டு வரேன்னு சொன்னியாடா அப்படின்னா, ஐயர் வீடு ஆற்றுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. ஆற்றுல குளிக்கிறது அப்படின்ற காட்சி உங்களுக்கு எங்கேயோ ஞாபகம் வருதா? இந்த மாதிரி யதார்த்தமாக இன்னும் நிறைய நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தது எல்லாத்தையும் எடுத்து தான் வந்து படத்தில், அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மதுரை பக்கம் ஒரு டீ கடையில் போய் உட்கார்ந்தோம்னா அவன் வந்து டீ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அங்கே உட்காந்து பேசி, கம்ப்யூட்டர் வேலையிலேருந்து ஜார்ஜ் புஷ் வரை அவன் பேசிடுவான். ஸோ அது எல்லாத்தையும் பேசி கேட்டு வெளியில் போகிற வரை நம்ம உட்காந்து கவனித்தோம்னா ஒரு படத்துக்கான நகைச்சுவை காட்சிகளை ரெடி பண்ணிடலாம் அப்படின்றார். ஸோ நகைச்சுவை காட்சிகளை வந்து ரொம்ப யோசித்து ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுறது, மற்றவர்களை கிண்டல் பண்ணி பேசுறது, மற்றவர்களை வந்து இழிவாக பேசுறது, அதெல்லாம் நகைச்சுவை கிடையாது. நகைச்சுவை அப்படின்றது நாம் அந்த யதார்த்தங்கள்லேருந்து பார்த்து எடுத்தோம்னாலே நகைச்சுவை வந்து எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு அப்படின்றது வந்து வடிவேலு அவர்களுடைய ஒரு பார்வை. அதே வடிவேலு ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நிறைய சொல்கிறார். ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லும் பொழுது, ஒரு தடவை ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸோட சினிமாவுக்கு போயிருக்காங்க. அந்த சினிமாவுக்கு போகும்போது அந்த 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸில் படம் பார்க்குறது, அந்த இன்டர்வெல்லாம் வரும். இன்டர்வெல் வரும்போது அந்த ஒருத்தர் மட்டும், ஒரு ஃப்ரெண்டு, இவரை விட்டுட்டு அந்த போய் அந்த சைக்கிளில் தான் போயிருக்காங்க. சைக்கிள் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிருக்காப்புல. கொஞ்ச நேரம் ஆச்சு, என்னடா ஆளை காணுமே அப்படின்னு பார்த்தா, வெளியில் வந்து எங்கடா இவன் காணும், சைக்கிளை பார்க்குறேன்ட்டு போனால் படம் போட போகிறாங்க, ஆளை காணுமேன்னு போய் வெளில வந்து பார்த்தா ஒரு ஓரமாக ஒளிஞ்சு நின்று போண்டா சாப்பிட்டுட்டு இருந்தான் அவன். அதாவது அந்த போண்டா எடுத்துகிட்டு வந்தால் வடிவேலுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை. வடிவேலுக்கு கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்கு ஃப்ரெண்டு, நண்பன் ஒரு ஓரமாக ஒளிஞ்சிருந்து போண்டாவை சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். இவர் கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கு பிற்பாடு அந்த போண்டா ஒளிச்சு வச்சு சாப்பிட்டான்ல, அவனை கூப்பிட்டுட்டு வந்திருக்காரு வீட்டுக்கு சென்னையில். வந்து காலையில் மதியானம் நைட்டு நல்லா சாப்பாடு போட்டிருக்காரு. நல்ல சாப்பாடு போட்டு அவனை இப்படித்தான் இல்லை அப்படி சாப்பாடு போட்டிருக்காரு. அது குத்தம் இல்லை, நம்ம சின்ன வயசுல இப்படி பண்ணான் இவன் அப்படி பண்றான் அப்படின்றது குத்தம் இல்லை. 3வது நாள் அவனா எந்திரிச்சு சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டான் அப்படின்றாரு. நிறைய நிகழ்வுகள் வந்து வித்தியாசமா இருக்கு வடிவேலு அவர்களுடைய அப்ரோச். வீட்டில் ரெய்டு நடந்திருக்கு, இன்கம் டேக்ஸ் ரெய்டு. இந்த இன்கம் டேக்ஸ் ரெய்டில் அந்த இன்கம் டேக்ஸுக்கு ரெய்டுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர இவர்கிட்ட ஆகா ஓஹோன்னு பேசிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம், இவருக்கு இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்துருச்சு அல்லது வரப்போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே
அந்த இடத்துல, அதாவது இவர் இருந்த இடத்துல இருந்தவங்க இல்லைன்னா அவங்களுக்கும் உரம் எடுத்துக்கிட்டு எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. இவர் தனியாக மாட்டுறாரு. அப்போ வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு, இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு வந்த ஆளுங்கள்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு இருக்காரு. அவங்கெல்லாம் ஏன் என்ன அப்படின்னு, இல்லை என் கூட இருந்தவன்லாம் எவன் ஒரிஜினல் எவன் டூப்ளிகேட்னே தெரில, ஒரு ரைடு எடுத்தீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், நான் கூட இருந்ததுல எவன் உண்மை எவன் பொய்ன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு இருக்காரு. அப்போ அந்த ரைடுக்கு வந்தவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு பொதுவாக அந்த ரைடு அப்படின்னும் போது எல்லாரும் வந்து ஒரு மாதிரி படப்படன்னு இருப்பாங்க, ஒரு மாதிரி கொஞ்சம் டென்ஸ்டாக இருப்பாங்க, சில பேருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்லாம் வந்துடும். ஆனால் இப்போ கூட உங்களால் ஒரு நகைச்சுவையை இப்படி சிரிச்சுக்கிட்டு இவ்வளவு அழகாக பேச முடியுதே அப்படின்றது வந்து ஒரு ஒரு வடிவேலு அப்படின்றவர் வந்து ஏதோ சினிமாவில் மட்டும் வந்து சிரிச்சுட்டு போகிற ஆள் இல்லை, அவர் யதார்த்த உலகத்துலேயும் அவர் அப்படித்தான் இருந்திருக்கார். முருகேசன் எப்படி இவருக்கு ரொம்ப க்ளோஸோ அது மாதிரி வேலுச்சாமி அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மேனேஜர் மாதிரி. அதாவது மேனேஜர் மாதிரின்னா எப்படின்னா, ஒருவேளை இவர் ஷூட்டிங்க்கு லேட்டாக வந்தால், ஷூட்டிங் ஏன் லேட்டாக வர நீ, இன்னைக்கு எவ்வளோ டைம் லேட் ஆச்சு தெரியுமா அப்படின்னு கேட்கிற லெவலுக்கு உரிமை ப்ளஸ் சரியான ஒரு மனிதர் அந்த வேலுச்சாமின்றவர். இவர் என்ன சொல்றாருன்னா, வேலுச்சாமி மேல இவருக்கு பயங்கரமான நம்பிக்கை, அதே சமயத்தில் நிறைய நண்பர்களை நம்பி ஏமாந்த கதை அப்படின்றது வந்து வடிவேலு அவர்களோடது. உங்களுக்கு தெரியும், நிறைய அவரை பற்றிய செய்திகள், நண்பர்கள் ஏமாத்தினாங்க, இந்த செய்தியெல்லாம் வந்திருக்கும். அதில் அவர் குறிப்பாக சொல்கிறது, மெட்ராஸை பார்த்து ஊராயாது யாரை எப்படி ஏமாத்துறதுன்னு காலையிலிருந்து நைட்டு வரை இதே யோசிச்சுட்டு கிடக்கிறாங்க அப்படின்றது அவருடைய பேச்சில் சொல்கிறது. இந்த நம்பிக்கை துரோகம் அப்படின்றத பேசும்பொழுது வடிவேலு அவர்களுடைய அண்ணார் அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமானதா படுது எனக்கு, உங்களுக்கும் அது இன்னையில இருந்து ரொம்ப முக்கியமானதா படும். என்னை வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அண்ணார்னா அவர் அந்த அண்ணன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சர்க்கிளில் இருக்கிற ஒருத்தர், அவர் வந்து ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு, ரொம்ப கேஷுவலாக கேட்டிருக்காரு, டே நம்புனா தானடா துரோகம் பண்ண முடியும், நம்புனது யாரோட தப்புடா. எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான லைன். நம்பிக்கை துரோகம் அப்படின்னு பேசுகிற இனிமே நம்ம பேசணும்னா, இந்த ரெண்டாவது நம்பிக்கை துரோகம், அந்த துரோகம் விஷயத்தை தான் வந்து நம்ம ரொம்ப பேசுகிறோமே தவிர, நம்பினா தானடா துரோகம் பண்ண முடியும் அப்படின்ற அந்த முதல் வார்த்தையை நம்ம பேசியிருக்கோமா? அன்னையிலேருந்து நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறது இல்லைண்ணே, ஏன்னா நம்பினது நம்ம தப்பு, துரோகம் பண்ணது அவனோட வேலை, அப்போ நம்பினது நம்ம தப்பு அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப இலகுவாக கடந்து போகிறார். நம்பிக்கை துரோகம் அப்படின்றது வந்து வாழ்க்கையில் நிறைய பேர் பண்ணிட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன். நம்பிக்கை வச்சாதானடா துரோகம் அப்படின்னும் போது, ஆமாம், அப்போ நம்பிக்கையை வச்சது நம்ம மேலே தப்பு அப்படின்ற ஒரு புரிதலுக்கு நான் வந்தேன் அப்படின்னு ஒரு ஒரு பகுதியை சொல்கிறார். நம்ம வடிவேலுன்னு பேசணும், வடிவேலோட பேச்சை கேட்டு நம்ம சிரின்னு சிரிக்கிறோம். வடிவேலோட பேச்சுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னா உங்களால் யாருன்னு சொல்ல முடியுமா? டைப் பண்ணுங்க பார்ப்போம். வடிவேலு அவர்களோட இந்த பேச்சு இருக்குல்ல, ஒரு யதார்த்தமான, நம்ம எல்லாரும் ரசிக்கிற ஒரு பேச்சு இருக்குல்ல,
யார் இன்ஸ்பிரேஷன் உங்களால சொல்ல முடியுமா? இதை கேட்டா கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. பார்ப்போம் யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். நாகேஷ், தங்கவேலு, அவருடைய பேச்சுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு இருக்கிற ஒரு மனிதரை கேட்டால் நம்ம எல்லாரும் ஆச்சரியப்படுவோம். பார்ப்போம் யார் சொல்றீங்க. நாகேஷ், தங்கவேலு, அம்மா, நடிகவேல், ஆனந்தி மேடம் எதுக்கு வம்புன்னு 2 அப்பாஸ்டேட் சிம்பிள் மட்டும் போட்டு விட்டாங்க. கான்கேஸ், என்எஸ்கே, சந்திரபாபு, நிச்சயம் நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க. எம்ஜிஆர் வந்து பாடுறதுல அவர் வந்து சிவாஜி, வடிவேலு மாமியாரும் ஒரு இன்ஸ்பிரேஷன். எம்ஆர் ராதா. ஓகே ஓகே, நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ தூரம் கெஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம்தான், ஆனால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சிறு வயதுல இருந்து கிராமத்தில் திருவிழா அப்படின்னு நடக்கும் பொழுது அங்கே வந்து பேசி எல்லாருடைய மனதையும் அப்படியே ரொம்ப இலகுவா மாத்திட்டு போன சாலமன் பாப்பையா அவர்கள் தான் வடிவேலு அவர்களுடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். சாலமன் பாப்பையாவோட குரல், அவர் பேசுகிற துணி, அதில் குறிப்பாக அந்த சிரிக்கிற அந்த துணி, இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே பார்த்து 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 வளர்ந்தது. குறிப்பாக சாலமன் பாப்பையா அவர்களுடைய பட்டிமன்றம் அப்படின்னா எந்த ஊரில் இருந்தாலும் தேடி தேடி போய் பார்த்துருக்காரு. சைக்கிளில் ஓட்டி ஓட்டி மிதிச்சு போய் அது சாலமன் பாப்பையா அப்படின்ற ஒரு மனிதர், அவர் தான் வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வடிவேலு அவர்களுக்கு. அதே மாதிரி சென்னையை பற்றி அவருக்கு ஒரு சென்னையை பற்றி அவர் சொல்ற ஒரு லைன் ரொம்ப ஆச்சரியமானது. இப்போ பைக்ல வந்து சென்டர் ஸ்டாண்ட் இருக்கும். சென்டர் ஸ்டாண்டுக்கு போட முடியாத லெவலுக்கு பிஸியா இருக்கிற ஒரு ஊர்னா அது வந்து சென்னை தாண்டா. சென்னை மக்கள், இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் தாண்டா அதுக்கு காரணம். சென்டர் ஸ்டாண்டை கூட போடாம சைடு ஸ்டாண்டு போட்டு ஓடுற லெவலுக்கு நீங்க அப்படி என்னத்தான் பிஸியா இருக்காங்க, எங்க போறாங்க அப்படின்றது அவருக்கு இன்னமுமே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா வண்டின்னு ஒரு 2 வீலர்னு கொண்டு வந்து நிறுத்தினா அதை நிறுத்துறதுக்கு சென்டர் ஸ்டாண்ட் அப்படின்றது வந்து அதுதான் ப்ராப்பரான ஒரு பொசிஷன். ஒரு அவசர ஆத்திரம்ன்றதுக்காகத்தான் வந்து சைட் ஸ்டாண்ட். நிறைய பைக்ல பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் வந்து கிட்டத்தட்ட உடையிற ஸ்டேஜில் இருக்கும். சென்டர் ஸ்டாண்டை வந்து நம்ம கீழேயே இறக்கி இருக்க மாட்டோம், அதனால அதை இப்போ திடீர்னு இழுத்து அது வராது, இறுகி போயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு முட்டாப்பய ஊர் இது அப்படின்றது வந்து சென்னை மக்கள் யாராவது இங்க இருக்கீங்களா, அதை அவர் சொல்றது. அதே மாதிரி அவர் இந்த நகர வாழ்க்கையை பத்தி ரொம்ப கிண்டலா சொல்கிற இன்னொரு விஷயம் வந்து சாவை கொண்டாடுதாடா இந்த ஊர் அப்படின்றது அவருடைய ஒரு பார்வை. கிராமத்து பக்கம் பார்த்தீங்கன்னா யாராவது செத்து போயிட்டாங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 10 பாட்டிங்க உட்காந்து, அப்பத்தான்
10 அப்பத்தாக்கள் உட்கார்ந்து அவரோட அருமை பெருமையெல்லாம் சொல்லி சத்தம் போட்டு அழுது அந்த பக்கத்தையே, அதாவது அதெல்லாம் வந்து லேடிஸ் செக்ஷன், அவரோட பார்வையில் சொல்லணும்னா அதெல்லாம் லேடிஸ் செக்ஷன் களைகட்டும். ஒரு டெத்தை அவர் எப்படி விவரிக்கிறார் பாருங்க. லேடிஸ் செக்ஷன் களைகட்டும். ஒரு 10 அப்பத்தா வந்து உட்காரும். அது பூரா ஊர் கதை உலகத்து கதையெல்லாம் பேசி பாடி, இப்படி இருந்த ராசா செத்து போயிட்டியே, அதெல்லாம் அந்த அந்த செக்ஷன் களைகட்டும். இந்த பக்கம் அந்த மேளம் அடிக்கிறவர் அவங்க ஒரு டான்ஸு அது இதுன்னு இது ஒரு பக்கம் களைகட்டும். இன்னொரு பக்கம் என்னதான் பிரச்சனைனாலும் சாப்பாடு முக்கியம். புரியுதா? இப்போ உங்களுக்கு எங்கேருந்து வருது? சாப்பாடு முக்கியம் அமைச்சரே. ஸோ எவ்வளவு பிரச்சனைனாலும் எவன் செத்தாலும் சாப்பாடு ரொம்ப முக்கியம்னு அது ஒரு குரூப் அங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவுக்கு நடுவில் அடுத்தது எவன்டா மண்டையை போட போறான்னு ஒரு குரூப் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மண்டையை போடுறதுல இருந்து எவன்டா தப்பிச்சான ஒரு குரூப் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் இல்லாத சாவான்றாரு. இது வந்து கிராமத்து சாவு. பட்டணத்து சாவை அவர் எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு ஐஸ் பொட்டியில எல்லாம் உடம்ப பூரா துணியால சுத்தி ஒரு ஐஸ் பொட்டிக்குள்ள வச்சு ஐஸ் பொட்டிக்கு மூடி, ஐஸ் பெட்டிக்கும் நம்ம பார்க்கறதுக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸை போட்டு ஒரு பயம் அழாமல் அப்படியே என்னமோ அநியாயத்துக்கு அமைதியாக இருந்து சம்பந்தமே இல்லாத ஒரு சோகமான 2 பாட்டை போட்டு விட்டு வந்தவன் பூரா எந்த வார்த்தையும் பேசாமல் யாருக்கிட்டையும் பேசாமல் அப்படியே அமைதியாக போய், இது என்னடா இது மனுஷங்களாடா இவனுங்க, ரோட்டில் திரும்ப பணத்தை தூக்கிட்டு போகும்போது ஒரு பயம் இல்லை, முன்னாடி காரில் அந்த பணம் போகுது, பின்னாடி கார்லேயே இவன் போகிறான், இல்லைன்னா தூரமாக நடந்து போனாலும் அமைதியாக அப்படியே ஒரு சத்தம் இல்லாமல் போகிறான். இறப்பை கொண்டாட வேணாமா? கிராமம்தான் அதுக்கு கரெக்ட் அப்படின்னு அந்த அந்த கிராமத்து மனிதர்கள் வந்து எவ்வளவு அந்த என்னதான் அவனுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். அங்கே ஒருத்தன் தண்ணியை போட்டு வந்து ஆடுவான், ஒருத்தன் வந்து சாப்பாடு இன்னும் ரெடி ஆகலைன்னு கத்திக்கிட்டு இருப்பான், இழவு வீட்டில் வந்து என்னடா பேசுகிறேன்னு அங்கே ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் அவ்வளவும் நடந்தாலும் அந்த கிராமத்தில் அந்த இறப்பை அந்த உயிரோட உயிராக அந்த மக்களாக உட்காந்து அதை பார்த்து ரசிக்கிற மாதிரியாடா இன்னைக்கு இருக்கு நகரத்தில் இறப்பு. அவரு ரொம்ப அழகாக சொல்றாரு. அதாவது கிராமத்தில் இறப்பு அந்த மனிதருக்கு இறப்பு, மற்றவங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய கொண்டாட்டம், அது ஒரு கிட்டத்தட்ட சொல்லப்படாத திருவிழா. நகரத்துல இறப்பு அந்த மனிதருக்கு மட்டும் இறப்பு இல்லை, சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் இறப்புன்றாரு. சென்னையை பத்தி அவர் நிறைய பகிர்வு, அவருடைய பகிர்வுகள் இருக்கு. அதுல ஒரு பகிர்வு வந்து, இந்த பகிர்வை சொன்னா உங்களுக்கு ஒரு படக்காட்சி ஞாபகத்துக்கு வரும். அது என்ன பகிர்வுன்னா, ரோட்ல இவர் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. ஒருத்தன் பாவம் குப்புறப்படுத்து கிடந்திருக்கான் நடு ரோட்ல. ஐயோ பாவம் இப்படி கிடக்குறானேன்னு போய் அவனை எழுப்புனா அவன் இப்ப திரும்பினா அவன் தடுமாறுறான். இவரு சரி ஏதோ தண்ணி அடிச்சிருக்கான் போல இருக்கு அப்படின்னு புரியுது இவருக்கு. அடிச்சு கிடிச்சு எழுப்ப பார்க்குறாரு. அவன் டப்புன்னு எந்திரிச்சு உட்காந்து இவர் கூட சண்டைக்கு வரான். எப்படி சண்டைக்கு வரான்னா, இப்போதான் ஒரு கிரகம் விட்டு இன்னொரு கிரகத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கேன், என்ன எதுக்குடா எழுப்புனேன்னு இவர் கூட சண்டைக்கு வந்துட்டான். இவரு நடு ரோட்ல கிடக்கிறடா அப்படின்னா, நான் முக்கியமான ஒரு கிரகத்துல இருந்து இன்னொரு கிரகத்துக்கு போறேன், நீ இந்த சமயத்தில் என்னை எப்படி எழுப்பலாம் அப்படின்னு இவர் கூட சண்டைக்கு வந்து அது பெரிய பஞ்சாயத்தாகி அந்த பக்கமாக போனவங்க வந்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவன் வந்து என்னை வந்து இவர் நல்லா படுத்துக்கிட்டு இருந்தவனை பிடிச்சி எழுப்பி விட்டாருன்னு அவன் சத்தம் போட்டு வந்தவங்கெல்லாம் அப்புறம் அவனுக்கு 2 வச்சு அதுக்கப்புறமா ஓரமாக கொண்டு போய் தள்ளி
நீ அது என்னெல்லாம் நீ பண்ணணும்னு நினைச்சியோ அதெல்லாம் இந்த 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 இடத்துல உட்காந்து பண்ணிட்டு கிடப்போ அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போனேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஏதோ ஒரு படத்துல வரும், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி அந்த கைப்புள்ள வின்னர் படத்துல வர்ற கைப்புள்ள கேரக்டர், இந்த கைப்புள்ள கேரக்டர் வந்து இவரோட நட்பு வட்டாரத்துல ஒரு ஒரு பையன் அப்படி இருந்திருக்கான். அவன் வந்து எல்லா இடத்துலையும் போய் அடி வாங்குவான், எல்லா இடத்துலையும் அடி வாங்கிட்டு வந்தா ஆனால் ஒன்றுமே நடக்காத மாதிரியே பேசுவான். அவனை வந்து இவங்களும் எவ்வளவெல்லாம் அந்த அது என்ன சொல்றது, கேட்டு போடுறதுன்னு சொல்றோம்ல, யோகராஜ் அடிக்கடி சொல்லுவார், எந்த பக்கம் போனாலும் கேட்டு போட்டா எப்படி அப்படின்னு. ஸோ அந்த கேட்டு போடுறதுன்றதை இவங்க எவ்வளவு பண்ணாலுமே அவன் வந்து அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் சொல்றது பூராவுமே இவங்க வந்து சிரிக்கிற மாதிரியே அவன் பொய் சொல்றான்னு இவங்களுக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். ஆனா அவன் எப்படி அதை வந்து அதுல இருந்து அவன் எப்படி தப்பிக்கிறான் அப்படின்றத வந்து இவங்க ரசிப்பாங்க, வடிவேலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும். அந்த கேரக்டர், அந்த பையனோட கேரக்டரை தான் வந்து கைப்பில்லை அப்படின்ற அந்த கேரக்டருக்கு வந்து கொண்டு வந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாடியும் வந்து நிறைய சொல்றாரு இவரோட. ஆமா, அது வந்து கைப்பில்லை நடிக்கும் போது அவருக்கு கால் முறிவு, அந்த நடையை வந்து கதாபாத்திரத்தினுடைய ஸ்டைலாக மாத்திட்டாருன்றது அவர் குஷ்பு சுந்தர் அவர் வந்து அதை ஒரு மேடையில் சொல்லுவார். இவர் நடிச்சும் காண்பிப்பார். அந்த நடிச்சு காண்பிக்கிறது அசாத்தியமாக இருக்கும். அதுக்கு அவர் அழகாகவும் சொல்லுவார், கால் வந்து உடஞ்சிருக்கு, ஆனால் இவர் வந்து அந்த வீராப்பான கேரக்டரு, கால் உடஞ்சது மாதிரி இருக்கணும். கால் உடஞ்சது மாதிரி வீராப்பா எப்படி நடந்து வர முடியும்? அதுக்காக இந்த ஷோல்டரை வந்து கொஞ்சம் அந்த மூணு முறை அப்படி சிலுக்கிறதுன்னு சிலுப்பிக்கிட்டுன்னு அதை நடந்துக்கிட்டு, அதே சமயத்தில் முகத்தை வந்து ஒரு இந்த உடம்புக்கும் முகத்துக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு முகம் கம்பீரமாக வச்சுக்கிட்டு அதை தான் வந்து அவர் கால்வலியோடு அதை வந்து கரெக்ட் பண்ணுறார். அந்த கேரக்டர் அதை பற்றி மேடையில் சொல்கிறாரு. ஆனாலும் அந்த கைப்புள்ள அப்படின்றது வந்து அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து அப்படி இருப்பார். அவர் போகிற இடத்துலலாம் அடி வாங்கிட்டு வருவார். ஆனால் அவர் வந்து எந்த இதையும் எங்கேயும் அவர் வந்து தன்னை அடித்தது மாதிரி காமிச்சிக்கவே மாட்டார். அப்படியான ஒரு ஆள். அந்த வார்த்தை இவங்களும் அவரை வந்து மடக்கிறதுக்கு எவ்வளவு பேசினாலும் அவ்வளவுல இருந்தும் எதையாவது ஒன்று சொல்லி தப்பிப்பார். அதில் வந்து தான் அது போன மாதம் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அங்கே பேசப்பட்டவை. எனக்கு இன்னமும் ஆச்சரியமா இருக்கு, வடிவேலு அவர்களுடைய சிறுவயது விஷயங்கள்லாம் பார்த்தா அப்படியே படத்தில் வருது. அதெல்லாம் இவரோட நண்பர் ஒருத்தர் வந்து 2 விஷயம் சொல்கிறேன், நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இவரோட நண்பர் ஒருத்தர் வந்து பைக்கில் வந்திருக்காரு. அப்போ யாரோ லிஃப்ட் கேட்டிருக்காங்க. லிஃப்ட்டில் ஏறி உட்காந்ததும் இவர் வந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்காரு, நாங்கள்லாம் வந்து பெரிய ஆளுங்க, நமக்கெல்லாம் வந்து நிறைய எதாவது பிரச்சனைனா சொல்லுங்கண்ணே, நமக்கு 2 ஆளுங்க இருக்காங்க, இப்போத்தான் போன தடவை கூட ஒரு சம்பவத்தெல்லாம் பண்ணிட்டு வந்தோம், அதெல்லாம் ஆளுங்க வச்சு கை கால் என்ன எடுக்கணுமோ கரெக்டாக எடுத்துருவோம் அப்படின்லாம் அந்த நண்பர் சொல்லியிருக்காரு. அந்த நண்பர் பேர் வந்து பாண்டி. அவர் லிஃப்ட் கேட்டு ஏற்றினார்ல, அவர் ஏற்றினவர் வந்து போலீஸ்காரர். அந்த பாண்டின்ற நண்பரை கூட்டிட்டு போய் ஸ்டேஷனில் போய் வச்சு சாத்துன்னு சாத்தி கடைசியில், ஐயா நான் அத்தனையும் பொண்ணு சொன்னது பூரா பொய், அதில் எதுவும் உண்மை இல்லை, நான் இந்த மாதிரி தான் சும்மா ஒரு பந்தாவுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் போய் ஐயாவா அந்த மாதிரி பையனே கிடையாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதை கொஞ்சம் அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி மாற்றி பண்ணதான் அந்த லேடன் தெரியுமா, பின் லேடன், அதெல்லாம் அந்த ஜோக்கெலாம் இங்கிருந்தா வந்திருக்கு.
அதனால அன்னையிலிருந்து இவருக்கு என்ன, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அந்த பாண்டிக்கு என்ன பேருன்னா லிஃப்ட் பாண்டி. லிஃப்ட் பாண்டியை பாத்தியாடா அப்படிதான் இவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. ஆனால் அதே லிஃப்ட் பாண்டி இன்னொன்று வந்திருக்கு. அதை வந்து இன்னொரு படத்தில் வைக்கிறதுக்குன்னு யோசிச்சிருக்காரு. அது ஏதோ காரணங்களால் வைக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த லிஃப்ட் பாண்டி என்ன ஆயிட்டாருன்னா, போலீஸ்காரங்களை பார்த்தாலே தூர பக்கமாக ஓடிடுறது, இந்த பக்கம் கொள்ள தூரம் ஓடிடுறது, இங்கே இருந்தால் வந்து பிரச்சனையாகும்ட்டு என்ன பண்ணியிருக்காரு. அந்த உங்களுக்கு அந்த விளையாட்டு ஞாபகம் இருக்கா? அந்த நம்பர் சுரண்டி விளையாடுறது ஒன்று இருக்கும். அது சுரண்டா அதில் என்ன எழுதியிருக்கோ அது நமக்கு கிடைக்கும். அதை போய் இவர் கையில் ஏதோ ஒரு 10 ரூபாய் 20 ரூபா வச்சுக்கிட்டு இப்போ இந்த நம்பரை சுரண்டி விளையாடி அதில் வந்து 100 ரூபாயோ 150 ரூபாயோ கிடச்சி, 100 ரூபா 150 ரூபா கிடச்சிருச்சு, இன்னும் கிடைக்கும்னு நினச்சி அவர் திரும்ப திரும்ப சுரண்டி விளையாடி கடைசியில் கையில் ஒன்றுமே இல்லாமல் போய் 1000 ரூபா பக்கம் அவர் கொடுக்குற மாதிரி வந்து, அவ்வளோ தூரம் அவர் பாட்டுக்கு சுரண்டுறது தானே ஈஸியாக 10 ரூபா சுரண்டிக்கிட்டே போகிறதுன்னு இஷ்டத்துக்கு சுரண்டி, அது கடைசியில் அவரை பிடிச்சி உட்கார வச்சு கையில் பணம் இல்லை அப்புறமா தரேன் அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்காம நான் தான் அப்போவே சொன்னேன்னு வாக்குவாதம் ஆகி அட்டி பின்னி வெளுத்து கட்டி திரும்ப இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போய் பணத்தை கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க வீட்டில் வாங்கி அதெல்லாம் போய் ஏதோ பண்ணி கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அன்னையிலேருந்து அவர் பேர் வந்து சுரண்டல் பாண்டி. லிஃப்ட் பாண்டி பேரை வந்து நாங்கள் சுரண்டல் பாண்டின்னு மாற்றிட்டோம் அப்படின்னு. இந்த மாதிரி யதார்த்த வாழ்க்கையில் நடந்ததுல இருந்து தான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து அவர் வந்து படத்தில் வைக்கிறார். இந்த சுரண்டல் பாண்டின்றதையும் ஒரு கேரக்டராக வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அது சரியாக வரல. அதே மாதிரி வகுப்பில் இவருக்கு நடந்த சம்பவங்கள் ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கு. சிறு வயசில் ஒரு தடவை வாத்தியார் வந்துட்டு இங்கிலீஷ்க்கு மொத்தம் எத்தனை எழுத்துன்னு கேட்டிருக்காரு. பையன் எந்திரிச்சு 21 இருக்கான், அடுத்தவன் எந்திரிச்சு 23, அதுக்கடுத்து ஒன்று 24, அப்புறம் ஒன்று 16, 17. அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிகிட்டே வந்திருக்கான். இவர் எல்லாரும் ஏதோ சொல்றாங்க, நம்மளும் ஒன்று சொல்லணும்னு எந்திரிச்சு 4 இருக்காரு. 4 இருக்காரு. வாத்தியார் மிரண்டு போயிருக்காரு. என்னடா 4ன்றான்ட்டு, எப்படா 4 அப்படின்னு கேட்டிருக்காரு. இங் கி லி இஸ் 4 அப்படின்ட்டு இருக்கு. சரின்ட்டு வாத்தியார் என்ன பண்ணியிருக்காரு, இந்த வாத்தியார் பாருங்க, இவரை இங்கிலீஷ்ன்னு சொன்னதும் 4 எழுத்து அப்படின்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு, சரி போய் பக்கத்து ரூமில் நான் நல்ல பெரிய தட்டியாக ஒன்று வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வாங்க. இவருக்கு என்னென்னா, வடிவேலுக்கு என்னென்னா, நம்ம சரியாக சொல்லிட்டோம் போல இருக்குது, அவனுங்கெல்லாம் 21, 23, 24, 27ன்னு சொன்னதெல்லாம் தப்பு போல இருக்கு, வெளுத்து வாங்க போறாருன்னு ஒரு தடிக்கு 2 தடியை கொண்டு வந்து கொடுத்து அவரும் வாத்தியாரும் அவங்கள அடிச்சிருக்காரு. அதாவது அந்த 21, 23, 16, 17 சொன்னவனை பூரா சாத்திருக்காரு ஒரு தடியில. சாத்திருந்து இவர் பக்கத்துல இப்படி கையை கட்டி நின்று இந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு எங்கேயோ ஞாபகம் வரும். இந்த மாதிரி கை கட்டிட்டு நிற்கணும், இந்த மாதிரி கை கட்டிட்டு நின்று அதையெல்லாம் பார்த்து பாருங்கடா, நான் 4ன்னு எவ்வளோ கரெக்டாக சொன்னேன், நீங்கள் வந்து 21, 24ன்னு இப்படி அடி வாங்கிட்டு இருக்கிறீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா கடைசியில் எல்லாம் அடித்து முடிச்சு இவரை கூப்பிட்டு இந்த குச்சியை கையில் கொடுத்து இதை கொண்டு போய் தூக்கி போட்டுரு. நம்ம கரெக்டாக சொல்லிட்டோம், ஒரு 2 குச்சி கொடுத்துட்டு வந்தோம், ஒரு குச்சியில் எல்லாத்தையும் வாங்குன்னு வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு திரும்ப உள்ளே கூப்பிட்டு அவனுங்களை பூரா வெளியில் வர சொல்லிட்டு இவரை உள்ளே விட்டு அந்த ஒரு பெரிய குச்சி அதை வச்சுக்கிட்டு சாத்திருக்காரு. இங்கிலீஷ்னா உனக்கு 4 வார்த்தையா அப்படி. அப்போ இவருக்கு கோபம் வந்திருக்கு. அஞ்சாப்புன்றாரு. ஸோ 5ஆம் வகுப்பில் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்போ இவருக்கு கோபம் வந்திருக்கு. அதோட ஸ்கூலை விட்டு வெளில வந்தவர் தான். இவருக்கு என்ன கோபம் வந்துச்சுன்னு சொல்லட்டுமா, அதுதான் காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டார்ல, அப்புறம் எதுக்கு அந்த இங்கிலீஷில் பேச சொல்கிறீங்க, காந்தி கோச்சிக்க மாட்டாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே வெளியில் வந்தார். அதான் ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாரு, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப இங்கிலீஷை பேச சொல்கிறீங்க, அவர் கோச்சிக்க மாட்டாரா, அவருக்கு தெரிஞ்சா எவ்வளோ கோச்சிக்குவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளில வந்தது. அதோட வெளில வந்தது தான். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கே போகல,
நமக்கும் இந்த ஸ்கூலுக்கும் ஒத்து வராது, இவனுக்கு நமக்கு தெரியாத பாஷையெல்லாம் பேச சொல்கிறாங்க அப்படின்னு வெளியில் வந்தவர் தான். அதுக்கப்புறம் நடிக்க வந்த இடங்கள்ல நிறைய இடங்கள்ல இவருக்கு அந்த இங்கிலீஷ் தெரியல அப்படின்றத வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடிக்க வந்துருச்சு அப்படின்னு பயங்கரமா கிண்டல் பண்ணியிருக்காங்க. உருவத்தை பார்த்து ஒரு கிண்டல், அந்த ஒல்லியான உருவம் ஆரம்ப கால வடிவேலு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உருவத்தை பார்த்து ஒரு கிண்டல், அப்புறம் வந்து பேச்சை பார்த்து ஒரு கிண்டல். நான் ஏன்டா நடுராத்திரியில் சொல்லுவேன். ஸோ இந்த கிண்டல் எல்லாத்தையும் அப்படி கிண்டல் பண்ணும் பொழுது அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்குவாராம், நமக்கெல்லாம் இது பாடம். அந்த மாதிரி கிண்டலா எல்லாரும் பேசும்போது அவர் நினைச்சுக்குவாராம், எதை வந்து அவங்க கிண்டலா சொல்றாங்களோ அதுலயே நாம ஜெயிக்கணும். அதுக்காக போய் அதை கத்திட்டு வந்து உடனே ஸ்டைலெல்லாம் இங்கிலீஷ் பேசக்கூடாது. எதை அவங்க கிண்டலா சொன்னாங்களோ அதுலேயே நாம் வந்து நம்ம இந்த நடிக்கிற அந்த டைம் வரும்போது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவர் பாடினது தான் அந்த சிங் இன் த ரெயின். இந்த சிங் இன் த ரெயின், ஐ எம் ஸ்வைங் இன் த ரெயின், அது பாடுவார் இல்லையா, அதுக்கு பின்னாடி இந்த வழி இருக்கு. ஒவ்வொரு விஷயமே வடிவேலு அவர்களை பற்றி பார்த்தா ஒவ்வொரு விஷயத்திலையுமே அவருக்கு அந்த பின்பக்கமாக அவருக்கான வழிகள், யதார்த்த வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள், அதையெல்லாம் எடுத்து தான் அவர் இதில் கொஞ்சம் அவர் பாஷையிலே சொல்லணுன்னா அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து கொஞ்சம் பிரித்து சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணி கொஞ்சம் வெள்ளை அடித்து போட்டோம்னா அதுதான் படம், அதுதான் நகைச்சுவை அப்படின்றார். ஸோ நகைச்சுவைக்குன்னு வேற ஏதாவது புதுசாலாம் பண்ண வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு 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 பார்வை. அதே மாதிரி இவ்வளவெல்லாம் நான் வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு நான் வந்தாலும் இந்த எந்த கூட்டம் வந்து என்னை வந்து அசிங்கமா இவன்லாம் ஒரு ஆள், இவன்லாம் நடிக்க வந்துட்டான் அப்படின்னு ஒரு கூட்டம் என்ன சொல்லிகிட்டே இருக்கு. இவனுக்கெல்லாம் ஒரு வாழ்விடா, இவன்லாம் பாடுறான், கார் வாங்கிட்டான், இடம் வாங்கிட்டான், வீடு கட்டுறான் அப்படின்னு ஒரு கூட்டம் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் என்ன ஒரு கூட்டம் ரசிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த கூட்டம் எப்படி ரசிக்குதுன்னா, அவர் அடுத்து சொல்றார், எப்படி ரசிக்குதுன்னா, இவர் ஒரு தடவை தூங்கிட்டு இருந்திருக்காரு. 12 மணியை போல ஒரு ஃபோன் வந்திருக்கு. அடிச்சு பிடிச்சிட்டு எழுந்திரிச்சு எடுத்திருக்காரு. என்னடா அது நைட்டு பொதுவாக வராது, என்னடான்னு எடுத்திருக்காரு. எவனோ எப்படியோ இவர் நம்பரை எடுத்துட்டான். எடுத்தா அவன் வந்து சொல்லியிருக்கான் அந்த பக்கத்தில், அண்ணே நான் உங்களோட தீவிரமான ஃபேன்னு. இவர் வந்து இந்த பக்கம், சரிடா அப்படின்ட்டு, உங்களை எனக்கு அவ்வளவு பிடிக்கும்னே. சரிடா, நீங்க தான் எனக்கு உயிருன்னே அப்படின்னு. சரிடா, ஏன்னா ஒரு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பேசிக்கிட்டு, உங்களை வாழ்க்கையில ஒரு தடவையாவது பார்த்துடணும்னே. சரிடா அண்ணே, எனக்காக ஒரே ஒரு தடவை அப்படின்னா இவருக்கு ஒன்றும் புரியல. சொல்லுடான்னு, எனக்காக ஒரே ஒரு தடவை, வேணாம், அழுதுருவேன், விட்டுடு, அதை சொல்லுங்கண்ணே. அப்படின்னு சொன்னா இவருக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இவர் அதை அப்படியே சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா என் நிலைமையும் அதான்றாரு. அவன் எழுப்பி என்னை வந்து பேச சொல்றப்போ எழுப்பி வேணாம், அழுதுருவேன், விட்டுடு அப்படின்னு போன்ல சொல்லியிருக்காரு. அந்த பக்கம் சந்தோஷம்னே, சந்தோஷம்னே, ரொம்ப சந்தோஷம்னே, இப்பதானே மகிழ்ச்சி அப்படின்ட்டு வச்சிருக்கான் போன. இதை சொல்லும் பொழுது வேற ஏதோ ஒரு காட்சி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். பிரியாராஜ்
பிரபா ஒயின்ஸா எப்ப சார் கடையை திறப்பீங்க? அட்டகாசம் மேடம் நீங்க பிரியராஜ். ஸோ அவருக்கு நடந்த அனுபவங்களை தான் அவர் வந்து காட்சியா, அதாவது அது அது ரொம்ப அழகா அவர் சொல்றாரு. நான் எனக்கு நடந்த சம்பவங்களை கொஞ்சம் பிரித்து பட்டி டிக்கரிக்கெலாம் பார்த்து புதுசாக பெயிண்ட் அடித்து அதை ஒரு படத்தில் சேர்த்தோம்னா அது அவ்வளோ அழகான காட்சியாக வந்துடும். ஸோ நான் ரொம்ப யோசிக்கிறதுலாம் இல்லை, எதையாவது புதுசாக பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்லாம் யோசிக்கிறது இல்லை. அதே மாதிரி யாரையாவது வந்து இழந்து பேசுறது, அப்புறம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பண்ணுறதில்லை. அதே மாதிரி அவருடைய லைஃப்பில் இன்னொரு வார்த்தை அவர் யூஸ் பண்ணுறது, அது சரி. இது அடிக்கடி அவர் சொல்கிறது, அது சரி. இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னால், இப்போ நான் ஊருக்கு போனேன், அது சரி. அப்படி வரிசையில் சொல்லிகிட்டே வருது. அப்புறம் ஊரில் வீட்டுக்கு போனேன், அது சரி. அப்புறம் பார்த்தேன், சரி அது சரி. ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன், அது சரி. அப்புறம் ஒன்றும் சரியா வரல, படுத்துட்டேன் அப்படின்னு, அதுதான் சரி அப்படின்றது வந்து வடிவேலு அவர்களுடைய யதார்த்த துணியில் இருக்கிற ஒரு பேச்சு. அது சரி, அது சரி, அது சரி. அவன் இதுக்கு மேலே அவன் பேசவே முடியாதுன்னு ஒரு கட்டம் வரும்போது அதுதான் சரி அப்படின்னு இவர் முடிச்சிருவார். இது வந்து அவங்க நட்பு வட்டாரத்துக்குள்ள நகைச்சுவையாக பண்ணுற விஷயம். இது எங்கேயோ ஒரு படத்தில் வரும்ன்றது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த அது சரி, அது சரி, அது சரி, அதுதான் சரி அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை ஸ்டைல் இருக்கு இல்லையா, அது அவருக்கு யதார்த்தமாகவே, யதார்த்த உலகத்திலேயே அவர் அப்படி பேசுகிற ஒரு ஸ்டைல். இன்னும் கூட அவருடைய ஒரு அனுபவத்தை, அவர் வந்து எக்ஸலண்டான பாடகர். அவர் அதுல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நீங்க நல்லா பாடுறீங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த கர்நாடக சங்கீதம்னு ஒன்று இருக்குல்ல, முறைப்படி அதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற குரல் வளத்துக்கும் அதுக்கும் சும்மா அட்டகாசமா இருந்திருக்கும், நல்லா வரும், அவ்வளோதான், ஃபியூச்சர்ல பெரிய ஆள் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லவும், இவருக்கு முதல்ல அதெல்லாம் சரியா வராதுன்ற மாதிரி இருந்திருக்காரு. ஆனால் ஒரு 2-3 பேர் சொன்னதும் இவருக்கு சரி ரைட்டு, போய் தான் பார்ப்போம், இதை வந்து கொஞ்சம் எப்படி இதை பாட்டை கற்றுக்கிட்டோம்னா நமக்கு நல்லது தானே, ஒருவேளை நம்ம நாளைக்கு பாடுறது கிடுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு போயிருக்காரு. போனால் இவர் வந்து அந்த பொதுவாக அந்த சங்கீதம் சொல்லி தர்றவங்க சாஸ்திரிகள் அப்படி யாரோ இருப்பாங்க இல்லையா, அங்கே தான் தேடி போயிருக்காரு. இவர் போய் நான் தான் போய் கதவை தட்டினா அவர் கதவை திறந்து என்னன்னு கேட்டிருக்காரு, இந்த மாதிரி சங்கீதம் கற்றுக்கிறது. ஆமாம்மான்னு சொன்னாங்க, அவர் வரலையான் இருக்கார். நான் தான் கற்றுக்க வந்திருக்கேன்னா அவர் மேலைங்களையும் பார்த்துட்டு சரி வா அப்படின்னு உட்கார வச்சு பாட்டு கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, சரி சங்கீதம் பாடுறதுக்குன்னு வந்திருக்கிறியே, உனக்கு தெரிஞ்ச பாட்டை முதல்ல நீ ஒன்று பாடு அப்படின்னு. இவரு நான் மாந்தோப்பில் நின்று இருந்தேன் அந்த பாட்டை பாடியிருக்காரு. அந்த பாட்டை வந்து சத்தமா பாடியிருக்காரு. அந்த பாட்டை கேட்டதும் அவர் அந்த சாஸ்திரிகள் வந்து மிரண்டு போய், இது கர்நாடக சங்கீத இடம், இறைவன் இருக்கிற இடம், அதனால சாமி பாட்டா பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் கொஞ்சம் யோசிச்சு, ஐயோ சாமி இருக்கிற இடமா, அந்த மாதிரி பாடணுமா, சரி அப்போ என்ன பண்ணலான்னா அப்படின்ட்டு குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அந்த பாட்டை இவர் உட்கார்ந்து பாட முடியுமா, அந்த பாட்டை எந்திரிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடியிருக்காரு. அந்த பாடினதும் சாஸ்திரி மிரண்டு போய் சங்கீதம் கத்துக்க இந்த பக்கம் வந்து பிச்சு விடுவேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. இது முதல் நாள். அப்புறம் 2வது நாள், ஐயா மன்னிச்சுங்கய்யா, எனக்கு தெரிஞ்சது தான் பாடினேன், எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிலாம் 2வது நாள் வந்துட்டு, 2வது நாள் அவர் வந்து சாரிகமா அது பாடியிருக்கார். அதை பாடினது இவரு அவர்கிட்ட சாஸ்திரிகள்கிட்ட அந்த பாட்டு பாடுறத ரொம்ப ஷார்ப்பாக கவனிச்சுட்டு மெதுவாக அவர்கிட்ட சொல்லியிருக்காரு,
ஐயா ரொம்ப ஸ்லோவா பாடுறீங்களே, கொஞ்சம் வேகமா பாடக்கூடாதா அப்படின்னு. உங்க பாட்டு ரொம்ப ஸ்லோவா இருக்கே, சாரி காமான்னு ரொம்ப ஸ்லோ, கொஞ்சம் வேகமா பாடக்கூடாதான்னு உடனே அவருக்கு திரும்ப கோவம் இருக்கு. அப்ப ஏதோ யாரோ கூப்பிட்டுருக்காங்கன்ட்டு அவர் அந்த ஹார்மோனிய போட்டியை வச்சுட்டு வெளில போயிருக்காரு. இவர் அந்த ஹார்மோனிய போட்டி எடுத்துக்கிட்டு என்னத்த இவர் பாடுறாரு, ஹார்மோனிய போட்டி இருக்கு, ரொம்ப சாரின்றாரு, அப்ப எப்படி பாடலாம் அதை அப்படின்ட்டு சா அப்படின்னு சொல்லிட்டு சித்தாட கட்டிக்கிட்டு ரீ சிங்காரம் பண்ணிக்கிட்டு கா மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி அப்படின்னு பாடியிருக்கு. பாடினா முதுகுல வந்து எட்டி ஓச்சிருக்காரு அந்த சாஸ்திரிகள். நீ எல்லாம் வந்து சங்கீதங்கத்துக்கு வந்திருக்க, எந்திரிச்சு போடாவே இல்லைன்னு. போங்கடா நீங்களும் உங்க பாட்டும். பாட்டுன்னா ஒரு உயிர் இருக்கணும், எந்திரிச்சு குதிக்கணும், விளையாடணும். அதை விட்டுட்டு என்னமோ உட்காந்துக்கிட்டு செத்த வீட்டில் பாடுற மாதிரி பாடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எந்திரிச்சு வெளில வந்துட்டாலும். அதோட நம்ம பாட்டு கற்றுக்கிறது, நாம் பாடுறது தான் பாட்டு. இனிமேல் இவனுங்கள்ட்டெல்லாம் வந்தால் நம்ம பாட்டை கெடுத்து விடுவாங்க அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்றார். இந்த இன்ஸ்டன்ட் அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, யதார்த்தமாகவே எல்லாருக்கிட்டையுமே ஒரு அழகான குரல் இருக்குது. அதை வந்து அதை கற்றுக்கிறேன் இதை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் அதை சில நேரங்களில் கெடுத்துடுறோமோ, அப்படி கெடுக்கக்கூடாது அப்படின்றது அவருடைய பார்வையார். அப்படி கெடுக்கவே கூடாது. யதார்த்தமாகவே எல்லாருடைய குரல்லையும் ஒரு அழகு உண்டு. அதை வந்து நம்ம இதை கற்றுக்கோ அதை கற்றுக்கோ அப்படின்லாம் சொல்லி எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்றது அவருடைய ஒரு பார்வை. அதில் 2 விஷயங்களை சொல்லி இன்றைய பார்ட் 2 நான் முடிக்கிறேன். 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கப்படுது. திடீர்னு சாமி உங்க முன்னாடி வந்து ஒரு வரம் கொடுக்குறேன்னு சொன்னா என்ன வரம் கேட்பீங்க? இது வந்து வடிவேலு அவர்கள்ட்ட வைக்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்றார். இது வந்து ஒரு நிகழ்வு. இது முடிச்சு 2வது நிகழ்வு ஒன்று சொல்றேன். இந்த முதல் நிகழ்வுக்கான பதிலும் 2வது நிகழ்வுக்கான ஒரு பதில் இருக்கு இல்லையா, அதுவும் நம்மளை ரொம்ப யோசிக்க வைக்க வேண்டிய ஒரு பதில். நான் அதனால தான் சொன்னேன், வடிவேலு அப்படின்றவர் பார்த்து சிரிச்சுட்டு போக வேண்டிய மனிதர் மட்டுமல்ல, அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் அவர் வந்து ரொம்ப யதார்த்தமா அழகா கொடுத்துட்டு போயிடுறாரு. சாமி உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்து வரம் கேட்டா என்ன வரம் கொடுப்பீங்க? வரம் கொடுத்தா நீங்க என்ன வரம் கேட்பீங்க? சாரி. அப்ப அவர் வந்து சொல்றாரு, வேற என்ன வரத்தை கேட்க போறோம்? நம்ம இப்ப பேசுற மாதிரியே பேசணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்கலாம் சிரிக்கணும், நல்லா சிரிச்சு விட்டு சாகணும், அழுதுகிட்டே சாகக்கூடாது, அவன் சிரிச்சு விட்டு சாகணும், அவன் சாவ நம்ம கிராமத்துல கொண்டாடுற மாதிரி நல்லா கொண்டாடணும், இவ்வளவுதான் இருக்கணும். இதுதான் வாழ்க்கை. சும்மா போய் ரொம்ப குழப்பிக்கூடாது வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப யதார்த்தம். அதுல அந்த பதிலில் ரொம்ப முக்கியமான ஒரு வரியா நான் பார்க்கிறது, நம்ம பேசினா அதை கேட்டு மக்கள் வந்து சிரிக்கணும். நம்ம பேசினா அதை கேட்டு மக்கள் சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே சாகணும். அவன் செத்தான்னா நம்ம எல்லாரும் போய் அதை கொண்டாடணும். அவர் சொன்னார்ல இந்த கிராமத்து சாதம், அது மாதிரி கொண்டாடணும். இவ்வளவுதான் வாழ்க்கை, வேற என்ன போ அப்படின்னு ரொம்ப யதார்த்தமா ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. இப்ப பொதுவா எவன்கிட்டயாவது சாமி வருது வந்து வரம் கொடுக்குறேன்னு சொன்னா நீ என்ன வரத்தை கேட்பேன்னா ரொம்ப யோசிப்பாங்க. அநியாயத்துக்கு இந்தியாவையே திருத்தக்கூடிய ஒரு பெரிய மனிதரை வாங்குவேன், ஆச்சா போச்சான்னு எதையாவது சொல்லுவாங்க. இவர் வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சாவணுங்க. மனுஷன் வந்து பேச பேச சிரிச்சு சாவணும். நம்ம வந்து பக்கத்துல அவனுடைய சாவை கொண்டாடணும், இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றது ஒரு நிகழ்வு. ஆனா இதை விட ரொம்ப முக்கியமான இன்னொரு நிகழ்வு இருக்கு. நான் அதை படிச்ச போது ரொம்ப அசந்து போனேன். அதுல அது ஒரு சாதாரண நிகழ்வு தான், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய உண்மைகள் வந்து நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இவருக்கு எம்ஜிஆர் வந்து ரொம்ப மிக பிடித்த ஒரு மனிதர். எம்ஜிஆர் தான் இவருக்கு ஆதர்ச ஹீரோ
எம்ஜிஆருடைய பாடல்களை வந்து வடிவேலு அவர்கள் பாடுறத நம்ம வந்து எத்தனை தடவை வேணாலும் கேட்கலாம். அதற்கு பிறகு இவரை ரொம்ப ரசிக்கிற ஒரு மனிதர் வந்து ரஜினி. அவரை வந்து இவர் கருஞ்சிறுத்தைன்னு தான் கூப்பிடுறாரு. கருஞ்சிறுத்தை, சிறுத்தை மாதிரி தான் நட வேகம், உட்கார்றது, எந்திரிக்கிறது, போறது எல்லாம். அப்ப மனுஷன் நின்னா பேச்சு, உட்காந்தா பேச்சு, மூச்சு விட்டா பேச்சு, கால் மேல கால் போட்டாருன்னா பேச்சு, போட்டிருந்த காலை எடுத்தார், எவனோ வந்தான் எடுத்தார். அப்ப அவனுக்கு இவனுக்கு என்னமோ அடுத்த கட்சி, அடுத்த அரசியல்னு என்னென்னமோ பேசுறாங்க. அப்படின்னு ஒரு மனுஷன் வாழ்ந்தா இப்படி வாழ முடியுமா அப்படின்ற ஒரு மனிதரை நான் இவர் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு மனிதர் வந்து ரஜினி. அந்த ரஜினி கூட இவர் வந்து நடிக்கிற காட்சிகள் வருது. சந்திரமுகி, அதுல ஒரு முறை வந்து ரஜினி ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துருக்கும் போது அங்க பக்கத்துல இருக்கிற ஆட்கள் அவங்கள கூப்பிட்டு, போய் வடிவேல் இருப்பாரு, அவரை கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. அந்த ஆட்களும் போய், ஐயா அவங்களை கூப்பிடுறாரு. ரஜினி கூப்பிடுறாருன்னா சும்மாவா, ஓடி வந்திருக்காரு. ஓடி வந்ததும் அவருக்கு எதிரில் ஒரு சேரை போட்டு உட்காரு. இவர் அதையும் சொல்றாரு பெருமையா. பொதுவா என்ன வந்து நிக்க வச்சு பேசுவாங்க, இல்லைன்னா தூரம் நிக்க வச்சு பேசுவாங்க, இல்லைன்னா தரையில உட்கார வச்சு பேசுவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் என்ன உட்கார வச்சு பேசினாங்க. எவ்வளவு வலி மிகுந்த வரி அது. பொதுவாக என்னை நிற்க வச்சு பேசுவாங்க, இல்லைன்னா தூரம் நிற்க வச்சு பேசுவாங்க, இல்லைன்னா தரையில் உட்கார வச்சு பேசுவாங்க. ஆனால் என்னை உட்கார வச்சு பேசின மனிதர்கள்ல அவரும் ஒருத்தர். அப்படி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, வடிவேலு, இது ரஜினி வந்து வடிவேல்கிட்ட சொன்னது. வடிவேலு, ஏதாவது சொல்ல, நான் கொஞ்ச நேரம் சிரிக்கணும் அப்படின்னாராம். இவர் இப்போ இங்கே இந்த நம்ம சங்கீத விஷயம்லாம் சொன்னோம்ல, சாஸ்திரிகள், இந்த மாதிரி இவருடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு சின்ன வயசுல. அதையெல்லாம் எடுத்து ஃப்ரீயா பேசியிருக்காரு. பேச 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 அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த மனிதர் அப்படி சிரிச்சிருக்காரு, சின்ன குழந்தையாட்டம். அப்படி சிரிச்சுட்டு கடைசியா ஒரு வரி சொல்லியிருக்காரு வடிவேல்கிட்ட, ரொம்ப நன்றி வடிவேல் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நாளாச்சு நான் அப்படி சிரிச்சு, எனக்காக நான் ரசிச்சு மனசு விட்டு சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானதா நான் யோசிக்கிறேன். ஒண்ணு, பெரிய சூப்பர் ஸ்டார் எல்லாம் இருக்கு. நீ அவர் சொன்ன மாதிரி நின்னா செய்தி, உட்கார்ந்தா செய்தி, கால் மேல கால் போட்டா செய்தி, யாரோ ஒருத்தன் வரான்னு கால் மேல போட்டிருந்த காலை கீழே இறக்குனா அது ஒரு செய்தி. அப்படியான ஒரு மனிதர், அவரும் சந்தோஷத்துக்கு தான் ஏங்குறார், சிரிக்கிறதுக்கு தான் ஏங்குறார். வேர்ல்டுலயே நம்பர் 3ன்றாங்க. ஃபர்ஸ்ட் வில் ஸ்மித், செகண்ட் ஜாக்கி சான், மூணாவது வந்து ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்றாங்க. வேர்ல்ட்லயே நம்பர் 3 இருக்கிற ஒரு மனிதரும் சிரிக்க முடியாம அல்லது சிரிக்கணும்னு நினைக்கிறத சொல்ல முடியாம, அதற்கான சரியான ஆள் கிடைச்சா கொஞ்ச நேரம் நல்லா சிரிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட தான் அலைஞ்சிட்டு இருந்திருக்காரு. இது ஒரு நிகழ்வு. இன்னொரு நிகழ்வு, அப்படியான ஒரு மனிதர் கூப்பிடும் பொழுதும் அவரை சிரிக்க வைக்கிறதுக்கு புதுசா ஏதாவது முயற்சியெல்லாம் எதுவும் பண்ணிடாம, ஏன்னா நிறைய பேர் ஏதாவது புதுசா முயற்சியெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் எதுவும் பண்ணாம தன்னுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல தான் செய்த தவறுகள், வாங்கின அடி, குறிப்பா தனக்கு வந்து நடந்த நிகழ்வுகள், அதுல தான் செய்த தவறுகள், அதை வந்து எடுத்து சொல்றது, அதுல அவங்க சிரிக்கிறது. அவரு ஒரு சொல்றாரு, அதை கவனிங்க, எப்படி சொல்லியிருக்காருன்றதை கவனிச்சு பாருங்க. சைக்கிள் தான் நமக்கு வந்து வாகனம். சைக்கிளில் போகும்போது இவர் சைக்கிளில் போகும்போது ஒரு கீரை வித்துக்கிட்டு இருக்கிற அம்மா மேலே இடிச்சிட்டாராம். இடிச்சா அந்த அம்மா கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து அந்த அம்மாவால் நடக்க முடியல. கீரை தூக்கிட்டு போகிறது கீழே விழுந்து நடக்க முடியல.
இப்போ அந்த அம்மா என்ன மதுரைக்கார பக்கம் இல்லை, அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, கழுத்து சட்டையை பிடிச்சி, மவனை நான் கீரை விற்கிற வரை நீ தான் எனக்கு சைக்கிள் ஓட்டணும், சைக்கிளில் ஏறி பின்னாடி உட்காந்துருச்சு. இவர் அந்த அம்மா உட்கார வச்சுட்டு கீரை ஓட்டுறாரு, சாரி சைக்கிள் ஓட்டுறாரு, கீரைன்னு வித்துக்கிட்டு ஓட்டுறாரு. ஏன்னா அந்த அம்மா நான் கத்த மாட்டேன், நீ தான் கத்தி விற்கணும்னு. நகரத்து பக்க மக்கள்னா வந்து சாரி கிரி சொல்லிட்டு போயிடுவாங்க, இல்லை சாரி கேட்டால் போயிடுவாங்க. ஆனால் கிராமத்தாரில் கீரை விற்கிற வரை விட்ட மாட்டேன் உடனே. சரின்னு இவர் அது வாடகை சைக்கிள் வேற, அந்த அம்மாவை பின்னாடி உட்கார வச்சு ஓட்டிக்கிட்டு கீரைன்னா ஓரளவுக்கு வித்துருச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. இவர் வந்து ஆத்தா நான் பண்ணது தப்பு தான், என்னை விட்டுருன்னு இருக்காரு. அதெல்லாம் முடியாது, இப்போ மொத்த கீரையும் விற்றா தான் உன்னை விடுவேன் அப்படின்னா திரும்பவும் வேற பக்கம் எந்தெந்த பக்கம்லாம் மக்கள் இருப்பாங்களோ அந்த பக்கம்லாம் சைக்கிளை ஓட்டி வாங்குறோம். இப்போ ஒரு கீரை கட்டு வாங்க வந்த ஒரு பெண்மணிக்கிட்ட, ஆத்தா எப்படியாவது 4-5 வாங்கி என்னை ரிலீஸ் பண்ணி விடு ஆத்தா அப்படின்னு கேட்டு அந்த கீரை கட்டை பூரா விற்றுட்டு சைக்கிள் கடைக்காரர்கிட்ட இந்த அம்மாவை இறக்கி விட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு வாடகை சைக்கிள் அந்த விடணும் இல்லையா, அங்கே போனால் கொடுக்க பணம் இல்லைன்னு சொன்னால் அவன் 4 சாத்துறான். இது 2வது அடி. முதல் அடி கீரைக்கார மாட்டேன், 2வது அடி இங்கே. இந்த 2 அடியும் வாங்கிட்டு வீட்டுக்கு போக முடியாது, இப்போ லேட்டு. அதனால வந்து அந்த மரத்துக்கு கீழே, ஆலமரத்துக்கு கீழே ஏதாவது தின்ன மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து படுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. பரவாயில்லடா வாடா அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் வாசப்படியிலே ஆத்தா இருந்துக்கிட்டு நல்ல ஒரு பெரிய விளக்குமாரை வச்சுக்கிட்டு எங்கடா போனேன்னு சாத்துன்னு சாத்திருக்கு. இந்த 3ஐயும் சொல்லியிருக்காரு ரஜினிகிட்ட பேசும்போது. இந்த 3ஐயும் சொல்லிட்டு, நாங்கள்லாம் 3 ஷோவிலையும் அடி வாங்கினவங்கண்ணே, காலையில் மதியம் ஃபர்ஸ்ட் ஷோ சாயந்தரம் 3 ஷோவிலையும் அடி வாங்கினவங்க. இதுக்கு தான் விழுந்து சிரிச்சிருக்காரு. ஒரு அற்புதமான ஆளுமை வடிவேலு அப்படின்ற மனிதர் வந்து ஒரு மிக மிக அற்புதமான ஒரு ஆளுமை. அவரை பற்றி படிக்க நாங்கெல்லாம் 3 ஷோலையும் அடி வாங்கணும். காலையில் மேட்னி ஃபர்ஸ்ட் ஷோ, காலையில் கீரைக்கார மாட்டேன், மதியம் வந்து சைக்கிள் கடைக்காரர்கிட்ட, ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஆத்தா கிட்ட அப்படின்னு சொன்னதுக்கு தான் விழுந்து சிரிச்சிருக்காங்க. இதோட இன்னைக்கு பார்ட் 2 நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நாளைக்கு பார்ட் 3 மீட் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய தகவல்கள். வடிவேலு அவர்களுடைய சிறு வயது ஃபோட்டோக்கள் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை, உங்களுக்கு அது தெரியும். அதே மாதிரி நினைவுகளும் வந்து ஒரு கோர்வையாலாம் இல்லை, அங்கங்கே இருக்க நினைவுகள். அதில் இருந்து எடுத்து தான் நான் உங்களுக்கு கோர்வையாக கொடுக்குறேன். நிறைய செய்திகள் அதை ஒன்றா எடுத்து உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் இங்கே இருக்கிற கேரக்டர்ஸோடு உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரியான ஒரு நிகழ்வு இன்னைக்கு எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் டைப் பண்ணலாம். நான் அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன். இதை முடிச்சுட்டு நான் ஆடானில் வரேன். உங்களில் யாராவது ஒருத்தங்க வரலாம், வந்து இது எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு சொல்லலாம், கேட்டுக்கிறேன். ப்ளஸ் புதுசாக வந்தீங்கன்னா உங்களை பற்றிய அறிமுகமும் சொல்லலாம், அதையும் கேட்டுக்கிறேன். செந்தில்குமார், எக்ஸலன்ட் சார், தேங்க்யூ. சூப்பர் சார், ரமபிரபா. சுதா செல்வராஜ், சூப்பர் சார், தேங்க்யூண்ணா. கோகுல், வைகை புயல், அருமையாக இருந்தது, சிரிப்புடன் அனுபவிக்க. தேங்க்யூ கமலா மாமி. வலியும் இருக்கிறது, சிரிப்பும் வருகிறது, அதுதான் யதார்த்தம். ஃபீட்பேக் ஒரே வார்த்தை,
தேங்க்யூ. நான் நேற்றும் சொன்னேன், இப்பவும் கூட திரும்ப சொல்கிறேன். எனக்கு வந்து நீங்கள் நேற்று டிவியில் பார்த்தீங்க, அந்த டிவிக்கு எதிரிலேயே தான் என்னோட ட்ரெட்மில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெட்மில் இருக்கும். ஸோ இந்த ட்ரெட்மில்ல நான் வந்து அந்த 10,000 ஸ்டெப்ஸ் 20,000 ஸ்டெப்ஸ் வாட் எவர் வெளியிலையும் பண்ணுறேன், வெளியிலையும் போய் பண்ணுறேன். பட் இந்த COVID-19 வந்ததுக்கப்புறம் வெளியில் போகிறத ரொம்ப குறைச்சிருக்கேன். ஸோ இங்கே பேசும்போது இங்கே அது மாதிரி ஓடும்பொழுது டிவியில் வந்து வடிவேலு அவர்களுடைய நகைச்சுவை தான் ஓடும். நேரம் போகிறதே தெரியாது, 10,000 ஸ்டெப் முடிச்சதும் தெரியாது, சிரிச்சுக்கிட்டே ஓடுறதுன்றது அவ்வளோ அழகாக இருக்கும், யதார்த்தமாக. ஸோ அதனால் நீங்களும் அதே மாதிரி அந்த நகைச்சுவையை வந்து நடக்கும்போது ஹெட்ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு அழகாக கேட்டுக்கிட்டே ரசித்து சிரிச்சுட்டே போகலாம். ஸோ போனா ராதாகிருஷ்ணா மேடம், தேங்க்யூ. அது பேசிகிட்டு இருந்ததுனால அப்போ சொன்னேன். ஃபேமிலி, நான், சிஸ்டர்ஸ், குழந்தைங்க, அப்பா, அம்மா எல்லாரும் வந்து இருக்கோம் கள்ளக்குறிச்சியில். தட்ஸ் மை ஃபேமிலி. அது என்னோட ஃபேமிலி. நீங்கள் கேட்குற ஃபேமிலின்னு கரெக்டாக பதில் சொல்லணுன்னா இந்தியா முழுக்க இருக்குது. யாதும் ஊரே யாவரும் கேள்வி தான் என்னுடைய ஃபேமிலி. லேட்டஸ்ட்டாக அதில் அடிஷன் வந்து 5 PM ஃபேமிலி.